சீமான் பிரபாகரன் பெயரையே உச்சரிக்கவே முடியாது. அவருடைய படத்தை எந்த விதமான என்ன சொல்ல கேட்டனா ஒரு தார்மீக உடன்பாடும் எதுவுமே இருக்காது. நிச்சயமா கேட்டா அந்த நான் சொல்லக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் இவருக்கும் எந்த உடன்பாடும் இருக்காது. இனிமேல் உடன்பாடுனா குறைஞ்சபட்சம் அந்த உறவு முறை கூட சொல்லாங்க இல்லையா. இன்னைக்கு சீமானுடைய பேச்சுக்களை வச்சு கேட்டா அவருடைய தீவிரமான ஆதரவாளர்களை எதிராக பேசுறதை நான் பார்க்குறேன். இதில் அவருக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டாக போகிறாங்களோ அவங்கெல்லாம் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. இதுதான் உண்மை. இங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போது எஸ்.வி. சேகர் விட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பேச வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அதுவும் கிட்டத்தட்ட வாடகை வாய் தான். உயர்நீதிமன்றத்தில் ஒரு 12 வாரம் சொன்ன உடனே நேராக என்ன கேட்டால் உச்சநீதிமன்றத்தை போய் நீங்கள் தடை கட்டுங்க. அங்கே என்ன சொன்னாங்கன்னா 2 மாதம் டைம் கொடுக்குறாங்க. இந்த 2 மாதம் உங்களுக்கு கழுத்தில் கத்தி தொங்குற மாதிரி இந்த 2 மாதத்துக்குள்ளே விஜயலட்சுமிகிட்ட பேசி செட்டில்மெண்ட்டுக்கு வரணும். எனக்கு எந்த செட்டில்மெண்ட்டும் தேவையில்லை. என் மேலே குற்றம் எதுவும் கிடையாது. அப்படி நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ பேசலாம், மீடியாவில் உட்காந்துட்டு பேசலாம். ஆனால் 2 மாதம் கழிச்சு உங்கள் அட்வொகேட் தான் அங்கே போகணும். ரெண்டாவது கேட்டினா தனிப்பட்ட ஒழுக்கம் இருக்குல்ல, பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் அரசியல்வாதியாக காலி ஆகிட்டாருன்னு வச்சுக்கலாம். ஏன்னா பாலியல் தொழிலாளியோட ஒரு உறவு வச்சுக்கிட்டாரு. அது கன்ஃபார்மாக தெரிஞ்சிடுச்சு. அவரே சொல்கிறாரு, விரும்பி அவங்களோட நான் உறவு வச்சுக்கிட்டேன். நான் உறவே 2011 ஒன்றுமே ஒட்டு இல்லை உறவு இல்லைன்னு சொன்னவர் ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்யக்கூடியவர். அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய வண்டியிலேயே முன்னாடி பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படம் தான் முன்னாடி வச்சிருக்காங்க. அதே பிரபாகரன் அவருடைய அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இந்த பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதாவது உலக அளவில் இருக்கக்கூடிய அமைப்புகளை பொறுத்தவரைக்கும் சின்ன புகார் கூட பல பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இந்த விடுதலை புலிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெண்கள் பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. அதை பிரபாகரன் அவர்கள் துளியளவு கூட ஏத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி தான் நாம் செய்திகள் பார்த்திருக்கோம், படிச்சிருக்கோம். விடுதலை புலிகள் சார்ந்து பெண்கள் சார்ந்து எந்த ஒரு பிரச்சனைகள் செய்திகளாக வந்தது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதே பிரபாகரனை மையப்படுத்தி தமிழகத்தில் அரசியல் செய்துட்டு இருக்காங்க. ஆனா சீமான் அவர்களே ஒத்துக்கிறாங்க, நான் ஒரு பாலியல் தொழிலாளிகிட்ட போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு. இதை எப்படி எடுக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பாங்க. இது இனி சீமான் பிரபாகரன் பெயரையே உச்சரிக்கவே முடியாது. அவருடைய படத்தை எந்த விதமான என்ன சொல்ல கேட்டனா ஒரு தார்மீக உடன்பாடும் எதுவுமே இருக்காது. நிச்சயமாக கேட்டா அந்த நான் சொல்லக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் இவருக்கும் எந்த உடன்பாடும் இருக்காது. இனிமேல் உடன்பாடுனா குறைஞ்சபட்சம் அந்த உறவு முறை கூட சொல்லாங்க இல்லையா. அதனால் எந்த வகையில் பிரபாகரனுடைய படத்தை சீமான் பயன்படுத்தவே தகுதி இல்லாதவர்ன்றது தான் இங்கே நிரூபணமாகுது. அவருடைய ஸ்டேட்மெண்ட் மூலமாக எந்த வகையிலையும் நீங்கள் பிரபாகரனுடைய படத்தையோ அவருடைய பெயரையோ கூட உச்சரிக்க முடியாது. அதுதான் இது காட்டுது. இது எப்படின்னா ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் சார். இங்கே உணர்ச்சி வசப்பட்டு நடந்துக்கிறீங்களே, நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் வேகமாக நீங்கள் பேசுகிறதும் சரி, இல்லை நடவடிக்கையும் சரி, இது பண்ணும்போது ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்ன சொன்ன உங்களுடைய இயல்பு நீங்கள் காட்டிடுறீங்க வேகமாக. அதாவது கேட்டால் ஒரு சுயமாக நீங்கள் என்ன சொல்ல போனால் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் நிதானமாக நீங்கள் அணுகுனீங்கன்னா நாம் என்ன பேசுகிறோன்றதெல்லாம் உங்களுக்கு தெரிய வந்துடும். இப்போ நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் வேகமாக வார்த்தைகளை கொட்டும்போது உங்கள் கண்ட்ரோல் மிஸ் ஆகுது. உங்களுக்கு வாயிலேருந்து என்ன வார்த்தை வருதுன்னு கூட உங்களால் என்ன செய்யுங்க உணர முடியல. வேகமாக அடித்து தள்ளுறீங்க. அப்படி அடித்து தள்ளின வார்த்தை தான் இந்த பாலியல் தொழிலாளின்னு சொன்னது. என்னடா இது இப்படி நம்ம சொல்கிறோமே, இதை இப்படி சொல்லும் போது நம்ம இங்கே என்னவோ ஆகிறோன்னு யோசிக்கணும்ல. பாலியல் தொழிலாளி, நடிகை பாலியல் தொழிலாளி, ரைட்டு. அப்போ நீங்கள் என்ன ஆயிடுறீங்க இந்த இடத்துல? நீங்களும் தானே அந்த குற்றத்தை செய்கிற மாதிரி ஆகிடும். அசிங்கமாக இல்லையா, அவமானமாக இல்லையா? இதை தாண்டி நீங்களே சொல்றீங்க இது எங்க அம்மாவுக்கு அசிங்கமாயிடுச்சு, என் பிள்ளைகளுக்கு. சீமான் அவர்களே என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய மகனே இந்த செய்திகளை பார்க்கக்கூடிய வளர்ந்துட்டான், இன்னும் காரி துப்புவான், வளர்ந்துட்டா அப்படின்னு சொல்லும்போது இவர் பாலியல் தொழிலாளி அப்படின்னு பதிவாகுது இல்ல. நீங்க சொன்னதே பதிவாகி நிக்குது இல்ல. நான் தான் சொல்றேன், நீங்க இப்படி சொல்லலாம் கேட்டா எங்களுக்குள்ள ஒரு காதல் இருந்தது உண்மைதான். அதுல பார்த்தீங்கன்னா சில பேர் விரும்பி நாங்கள் உறவு வச்சுக்கிட்டது உண்மைதான். அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள நாங்கள் பிரிஞ்சிட்டோன்னு சொன்னால் அது எப்படி நாகரிகமாக இருக்குது, டீசெண்டாக இருக்குது? காதலும் கிடையாது, ஒன்றுமா ஒரு பாலியல் தொழிலாளின்னு சொன்னால் இதை விட ஒரு வெட்கக்கேடு ஏதாவது இருக்குமா? நீங்கள் பிரபாகரன் பேரை உச்சரிக்க முடியுமா சொல்லுங்கள்? முட்டாள்தனமான வாதம் சார். முழுக்க நான் பார்க்குறேன் சீமானுடைய கடந்த ஒரு மாத காலமாக பார்க்குறேன். வயதாவது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு எட்டிட்டாருன்னு நினைக்கிறேன். குறைஞ்சபட்சம் ஒரு நிதானம் வேணும் இல்லை? உங்களை சுற்றி ஒரு சார், இப்போ நீங்கள் அம்மா ஏற்றுக்கலாம், நீங்கள் பேசுறது மனைவி ஏற்றுக்கலாம், பிள்ளைகள் ஏற்றுக்கலாம், சொந்த பந்தங்கள் ஏற்றுக்கலாம்.
கிட்டத்தட்ட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க சார். நேற்று பேசும்போதே அவர் அருகாமையில் வந்து நாம் தமிழர் சார்ந்த பெண்களும் இடம்பெற்றிருக்காங்க. உண்மை சார். இன்னைக்கு வந்து சீமானுடைய பேச்சுக்களை வச்சு கேட்டால் அவருடைய தீவிரமான ஆதரவாளர்களை எதிராக பேசுறதை நான் பார்க்குறேன். இதில் அவருக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டாக போகிறாங்களோ அவங்கெல்லாம் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. இதுதான் உண்மை. இங்கே வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எஸ் வி சேகர் விட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பேச வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அதுவும் கிட்டத்தட்ட வாடகை வாய் தான். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல திமுக தரப்புலையும் சரி திராவிட இயக்கங்கள் தரப்புலையும் வந்து கேட்டிங்கன்னா வந்து இதை வந்து ஆரம்பித்து விட்டாச்சு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதை டெவலப் பண்ணதுன்னு கேட்டால் திமுக தரப்பை விட யார் இதை ரொம்ப டெவலப் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா சீமான் தான் டெவலப் பண்ணிட்டாரு. அவருடைய பேச்சுக்கள் வந்து கேட்டால் இன்னும் கொஞ்சம் வந்து அள்ளி கொடுக்குற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் வளருவானா உளர்வாய் மாதிரி இப்போ தான் தெரியுது சீமானுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஓட்டவாயின்னு. நீங்கள் சட்டப்பூர்வமாக நீங்கள் அணுகணும் சார். நீங்கள் அணுகிட்டீங்க. இவ்வளோ நாள் நீண்ட காலம் பிரச்சனையாக இருக்குது. உயர்நீதிமன்றத்துக்கு போயிட்டீங்க. என்னை கேட்டால் உச்சநீதிமன்றத்துக்கு போயே இருக்கக்கூடாது. நீங்கள் உயர்நீதிமன்றம் போயிட்டீங்க, 12 வாரத்தில் முடிக்க சொல்லிட்டாங்க. நீங்கள் காவல் நிலையத்துக்கு போங்க, தனியாகவே போங்க. அங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாட்டை துறைமுருகனோ இல்லை யாருமே தேவையில்லை. நீங்கள் தனியாகவே கூட 2 வழக்கறிஞர்களை கூட கூப்பிட்டு போகலாம். நீங்கள் தாராளமாக உங்களுக்கு என்ன அனுமதி இருக்குதோ 2 வழக்கறிஞர்களை கூப்பிட்டு நீங்கள் நேராக போய் காவல் நிலையத்தில் அப்படியே கைது செய்திருந்தால் கூட என்னன்னு கேட்டால் ஒரு பெயில் இருக்க தானே செய்யுது. ஜெயில் போனால் ஒன்றும் பெயில் அப்படியே உள்ளே வழக்கு வச்சு உங்களை முடிச்சிருவாங்களா? அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட சப்போர்ட் இருக்குதோ நம்ம பார்க்குறோம் வெளியில். அப்போ நீங்கள் வந்து கேட்டால் இதை வளர்க்காமல் இப்போ என்ன ஆச்சு, இப்போ நீங்கள் அப்படி போயிருந்தீங்கன்னா கூட ஜெயிலு அப்படியே கூட கைது பண்ணி உள்ளே வச்சிருந்தா கூட சார் உங்ககிட்ட எல்லா விசாரணையும் முடிச்சோன்னா பெயிலில் வர போகிறீங்க. அதே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடக்க போகுது. வழக்கு நடத்தி முடித்த பிறகு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்டனையே வழங்கினா கூட பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உச்சநீதிமன்றம் போகலாம், வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன பண்ணிட்டீங்க, இங்கேருந்து நீங்கள் நேராக ஸ்ட்ரெயிட்டாக நீங்களே ஆப்பு வைக்கிற மாதிரி இருக்குது. உயர்நீதிமன்றத்தில் 12 வாரம் சொன்னோடனே நேராக வந்து என்ன கேட்டால் உச்சநீதிமன்றத்தை போய் நீங்கள் தடை கட்டுங்க. அங்கே என்ன சொன்னாங்கன்னா 2 மாதம் டைம் கொடுக்குறாங்க. இந்த 2 மாதம் உங்களுக்கு வந்து கழுத்தில் கத்தி தொங்குற மாதிரி இந்த 2 மாதத்துக்குள்ளே விஜயலட்சுமிகிட்ட பேசி செட்டில்மெண்ட் வரணும். அப்போ அந்த செட்டில்மெண்ட் எப்படி நடக்கும், என்ன நடக்கும், ஏது நடக்கும்? அப்போ நீங்களே வந்து செட்டில்மெண்ட் பண்ணாலே என்ன சார் அர்த்தம்? செட்டில்மெண்ட் யார்கிட்ட சார் பேசுவாங்க? விஜயலட்சுமி கிட்ட தான் பேசுவாங்க. உங்க குற்றம் எங்க இருக்குதுன்னு செட்டில்மெண்ட் பேசுறீங்க. உங்ககிட்ட குற்றம் இல்ல, குற்றத்துல நீங்க ஈடுபட்டதுனால ஒரு கேள்வி வருது. நீங்க என்ன சொன்ன, எனக்கு எந்த இப்ப சொன்னீங்கல்ல, எனக்கு எந்த செட்டில்மெண்ட் தேவையில்ல, என் மேல குற்றம் எதுவும் கிடையாது, என் மேல எதுவும் குற்றம் கிடையாது அப்படி நீங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்ப பேசலாம், மீடியாவில் உட்காந்துட்டு பேசலாம். ஆனா வந்து 2 மாசம் கழிச்சு உங்க அட்வொகேட் தான் அங்க போனோம். அங்க சுப்ரீம் கோர்ட்ல வக்கீல் சொன்னாங்க என்ன பேசி என்ன செட்டில் பண்ணணும். ஐயா எதுவும் பண்ணணும். அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. வந்து இந்த இன்டர்வியூ இன்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விட்ராயிடும். இல்ல அதுதான் இப்ப என்னன்னா, இப்ப சீமானுடைய பார்வையில பார்க்கும்போது அங்க நீதிமன்றத்துல வந்து செட்டில்மெண்ட்டுக்கு தயாருன்னு சொல்றாங்க. அப்ப சீமான் அவர்களுடைய பார்வையில பார்க்கும்போது ஒரு பாலியல் தொழிலாளிகிட்ட போய் செட்டில்மெண்ட் பேசுறாங்க அப்படின்னா அது எப்படி சார்? பொலிட்டிக்கல் இங்க நல்ல 2 விஷயமா நீங்க கரெக்டா நல்ல கேள்வி, உண்மையில அருமையான கேள்வி கேட்டீங்க. அதாவது கேட்டீங்கன்னா 2 இடத்துல காலி ஆகிறார் சீமான். முதல் ஒரு இடம் கேட்டினா அந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் அது காலி சார், அது காலி. 2வது கேட்டினா வந்து தனிப்பட்ட ஒழுக்கம் இருக்குல்ல, பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் அரசியல்வாதியாக வந்து காலி ஆகிட்டாருன்னு வச்சுங்களேன். ஏன்னா பாலியல் தொழிலாளியோட வந்து ஒரு உறவு வச்சுக்கிட்டாரு, அது வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிடுச்சு. அவரே வந்து சொல்கிறாரு, விரும்பி வந்து அவங்கள வந்து நான் உறவு வச்சுக்கிட்டேன். நான் உறவே 2011 ஒன்றுமே ஒட்டு இல்லை உறவு இல்லைன்னு சொன்னவர் இப்போ எல்லா குற்றத்தையும் ஒத்துக்கிட்டாரு கிட்டத்தட்ட. இப்போ என்ன அடுத்து செட்டில்மெண்ட் தான் கொடுக்கணும், அவ்வளோதான். இப்போ அவங்க செட்டில்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் முடிவெடுக்கிற இடத்துல வந்துடுவாங்க. செட்டில்மெண்ட்ன்ற இடத்துல அவங்க பாதிக்கப்பட்ட தரப்பில் தான் வந்துடுவாங்க. அப்போ உங்களால் பாதிக்கப்பட்டதுனால தான் நீங்கள் செட்டில்மெண்ட் வரீங்க. செட்டில்மெண்ட் எதனால் வரீங்க? நீங்கள் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டாங்க, யார் செட்டில்மெண்ட் வாங்குறாங்க? பாதிக்கப்பட்டவங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் பாதிப்பு வந்து ஏற்படுத்த நீங்கள் ப்ரூஃப் ஆகுது. அந்த நடிகை உங்களை ரேப் பண்ணாங்க, இப்போ நீங்கள் தானே சார் ரேப் பண்ணீங்க. நடிகை உங்களை ரேப் பண்ணி தான் நடிகை தானே சார் உங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரேபிஸ்ட் ஆகிட்டீங்க ஆட்டோமேட்டிக்காக. அப்போ நீங்கள் அது கொடுத்து தான் ஆகணும். அப்போது இந்த இடத்துல வந்து கேட்டால் நீங்கள் ஒரு வகையில் வந்து கேட்டால் நீங்கள் அரசியல்வாதியாக நீங்கள் வந்து காலி ஆகிட்டீங்க. நீங்கள் சொல்லிக்கலாம் சார், நீங்கள் தமிழ் தேசியம் அது இதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எலெக்ஷன் வைக்கும் போது தான் தெரியும். நீங்கள் நாளுக்கு நாள் இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லிக்கலாம், அவனான்னு கேட்டால் அவர் பண்ணலையா இவர் பண்ணலையான்னு சொல்லலாம். இது வந்து வெளிச்சமாயிடுச்சு. இன்னொரு தரப்புலன்னு கேட்டால் தனிப்பட்ட மனுஷனாகவும் நீங்கள் காலி ஆகுறீங்களா? உங்கள் குடும்பத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய அவமானம் தானே எப்படி இருந்தாலும். இல்லை அதுதான் நான் கேட்க வந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து சீமானவர்களும் ஒத்துக்கிறாங்க, இறுதியில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் செட்டில்மெண்ட்டுக்கு தயார் அப்படின்னு சொல்லி செட்டில்மெண்ட் செய்துட்டு வெளியே வர்றாங்க. அப்படின்னா ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்லி சீமானவர்களே சொன்ன ஒரு பெண்மணியிடம் செட்டில்மெண்ட் செய்துட்டு வர்றாங்க அப்படின்னா அவருடைய குடும்ப உறுப்பினர்கள், குறிப்பாக அவருடைய மனைவி மகன், அந்த குடும்ப உறுப்பினர்கள் எப்படி இதை எடுத்துக்குவாங்க சார்? எப்படி இருந்தாலும் காலத்துக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அவப்பேர் தான் சார். நீங்கள் சொல்லிக்கலாம். இன்னொரு பக்கம் புலம்பெயர்ந்த தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் மத்தியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த நன்மதிப்பு போயிடுச்சு, அந்த நம்பிக்கை போயிடுச்சு. பெரிய அடியே இதுதான்.
ஃபஸ்ட்டு உங்களுக்கு. இனி நீங்கள் பிரபாகரன் படத்தை கூட நீங்கள் உச்சரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா நீங்கள் வந்து பிரபாகரன் படத்தை வந்து நீங்கள் பயன்படுத்துறதுலேயே உங்களுக்கு இனிமேல் நெருக்கடி வரும். ஏன்னு கேட்டால் இப்போ தான் நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க என்ன நாடு கடந்த ஒரு அமைச்சகம் வச்சிருக்காங்க சார். கண்டிப்பாக வந்து கேட்டால் அவங்க அனுமதிக்க மாட்டாங்க, இனிமேல் அனுமதிக்க மாட்டாங்க. நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் தான் இப்போ தானே முதல் சொல்லியிருக்கீங்க, பாலியல் தொழிலாளியோட நான் வந்து உறவு வச்சுக்கிட்டேன்றதை நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்க. இனி நீங்கள் பிரபாகரன் படத்தை நீங்கள் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அனுமதிக்கவே மாட்டாங்க. அது ஒரு பெரிய பின்னடைவு. அதுதான் நீங்கள் அரசியல் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னடைவு சார். இங்கே 2 விஷயம் நீங்கள் பாருங்கள். இங்கே பல தலைவர்கள் நீங்கள் சொல்கிறீங்க, இந்த தலைவர் அப்படி அந்த தலைவர் எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க. யாரும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வெளியே வராமல் பார்த்துக்கிட்டாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இல்லை. இப்போ ஞாபகம் வரக்கூடியது பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூட ஒரு நடிகையோட வச்சு ஒரு கிசுகிசு வரும்போது செய்தியாளர்கள் கேட்கும் போது சாமர்த்தியமாக அதை ஒரு பேச்சு வழக்கு கொடுத்து கடந்து போகிறாங்க. அந்த நடிகை கூட வந்து வெளியில் வந்து கதறல. என்னென்ன அண்ணாதுரை வந்து என்ன வந்து என்கிட்ட வந்து அத்துமீறல், பாலியல் அத்துமீறல் பண்ணாருன்னு சொல்லவே இல்லை. அவர் தான் சொல்கிறாருன்னு கேட்டால் அவங்க வந்து முட்டும் திறந்த முத்தனும் அல்ல, படிவாண்டாத பத்திரியம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறாரு. நீங்கள் கடந்து போனார். நீங்கள் அப்படியாவது ஆரம்பத்திலே நீங்கள் என்ன சொன்னீங்க கேட்டிங்கன்னா, அப்படி ஒரு வார்த்தை சொன்னார். அப்போல்லாம் நீங்கள் என்ன சொன்னீங்க கேட்டிங்கன்னா, நான் உத்தமன்னு சொன்னீங்க. அந்த பொம்பளை யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க. திரைமறைவில் வந்து கேட்டால் சில பேரை வச்சு மிரட்டினதா சொல்கிறாங்க, சில பேர்கிட்ட பணம் கொடுத்ததா சொல்கிறாங்க. இது நீண்ட காலம் நீடிச்சுட்டே வருது. இதுக்கு பிறகு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நம்பிக்கை நீங்கள் கொடுத்துருக்கலாம், காதலிச்சிருக்கலாம். பெரிய எல்லா மனுஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடந்த காலம் ஒன்று இருக்குது. அங்கே ஒரு காதல் இருக்கும், அல்லது அங்கே ஒரு காமம் இருக்கும். எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். ஆனால் அது வெளியில் வராத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? எல்லாருக்கும் இருக்குன்னு கேட்டால் அது விதிவிலக்காக கூட சில பேர் இருக்கலாம். ஆனால் வந்து கேட்டால் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கிற மிகப்பெரிய இருக்குன்னா வந்து அரசியல் தலைவர்கள், ஞானிகள், போராளிகள், புரட்சியாளர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பெண்ணோட காலில் விழுந்திருப்பாங்க. எங்கேயோ அது வந்து மனமான மனைவி காலில் விழுந்திருக்கலாம், அல்லது காதலி காலில் விழுந்திருக்கலாம், அல்லது வந்து காமத்துக்காக கூட வந்து யாராவது ஒரு பெண்கள் பாலியல் தொழிலாளி காலில் விழுந்திருக்கலாம். நிச்சயமாக நடந்திருக்கும். இதில் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புனிதமானவர் அப்படிலாம் அவர் இருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து கேட்டிங்கன்னா வந்து பப்ளிக் ஆகாமல் பிரச்சனை நான் பாதிக்கப்பட்ட யாரும் கதறலும் கண்ணீரும் வந்து யாருமே வரலையே. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா பல தலைவர்கள் நீங்கள் சொல்கிறீங்களா அவர் இல்லையா இவங்க இல்லையா நீங்களாம் யோகியமான அங்கே யாரும் வந்து கண்ணீர் விட்டு கதறலையே. இங்கே தானே கண்ணீர் விட்டு சீமான் வந்து என்னை வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னை வந்து என் வாழ்க்கையை பாழாக்கிட்டாருன்னு ஒரு பெண் கதற அளவுக்கு நீங்கள் பண்ணது தப்பு தானே. அந்த கதறல் வெளியே வராமல் பார்த்துருக்கணும். இதுதான் உண்மை. இப்போது இங்கே பாருங்கள், இங்கே இந்த இடத்துல பாருங்கள், ஒரு தரப்பு என்னன்னு சொல்கிறது கேட்டிங்கன்னா, ஒரே சமகாலத்தில் ஒரு நடிகை வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்னை வந்து நாசமாக்கிட்டாரு, என் வாழ்க்கையை பாழாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சகட்டு மணிக்கு பேசுறதுக்கு ஒரு நடிகை. இன்னொரு நடிகை ஒரு அரசியல் கட்சியிலேருந்து வெளியே வந்து நான் கேட்டிங்கன்னா, ஏங்க வெளியே வந்தீங்க, அரசியல் கட்சி விட்டு வெளியே வந்தீங்கன்னு கேட்டால் எங்கள் தலைவரை சந்திக்கவே முடியலங்கன்றாங்க. இது எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ரஞ்சனான்னு ஒரு நடிகை வந்து பிஜேபி கட்சியிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. கட்சியிலேருந்து ஏன் வெளியே வந்தீங்கன்னு சொன்னால் அந்த மும்மொழி கொள்கைலாம் அப்புறம் தான் சொல்கிறாங்க. முதல் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன, அவங்களோட அந்த வெளியே வரதுக்கான காரணம் என்ன சொல்லணும்னு கேட்டால், எங்கள் தலைவரை வந்து சந்திக்கவே முடியல. அதாவது கேட்டால் தலைவரை வந்து சந்திக்கிறதுக்கு அனுமதியே கிடைக்கல. இது எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் தலைமைக்கு அழகு. நான் சொல்ல கேட்டால் அது சந்திக்கிறத சந்திக்கலாம், ஆனால் தலைவர்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். இந்த இடத்துல வந்து கேட்டால் ஒரு ஏன்னா நீங்கள் பண்ண அந்த வேலை என்னன்னு கேட்டால் ஒரு நடிகை வந்து நீங்கள் என்ன மாதிரி பார்வையில் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு பாலியல் தொழிலாளியாக நீங்கள் பார்க்குறீங்கன்றது வெட்ட வெளிச்சமாகுது. அப்போது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே கூட ஒரு நெருடல் வரதானே செய்யுது. என்னடா இது, ஏன்டா இவங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்தோம் அப்படின்னு ஒரு சிக்கல் வருது. இது வந்து ஒட்டுமொத்தமாக சீமான் வந்து நடிகைகள் தரப்பே வந்து அவர் அசிங்கப்படுத்தினார் தான் நான் பார்க்குறேன். ஒன்று. ரெண்டாவது கேட்டினா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவராக தன்னைத்தானே அவர் அசிங்கப்படுத்திக்கிட்டாருன்றது தான் நான் பார்க்குறேன். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சீமானுக்கு பெரிய அளவில் அரசியல் வந்து ஸ்கோப் இருக்குன்னு நான் நினைக்கல சார். பெரிய ஒரு அரசியல் கட்சி தலைவராலாம் ஆவாருங்க. இது ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஆச்சரியமாக அதிர்ச்சியாக இருக்குன்னு கேட்டால், இவரை சுற்றி எப்படி இப்போ இன்னமும் கூட ஒரு பெண்கள் கூட்டம் இருக்குன்றது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவரை சுற்றி ஒரு பெண்களுடைய கூட்டம் இருக்குது. அதுவும் குறிப்பாக வீரப்பன் மகள்லாம் வந்து நான் என்ன சொல்கிறேன்னு தெரில, அவ்வளோ முட்டு கொடுக்கணும்னு தெரியல. 2024 தான் அவங்க கட்சியில் சேர்ந்தாங்க. பிஜேபி கட்சியிலேருந்து வெளியே வந்து இங்கே வந்து இவரோட வந்து ஐக்கியமான, அது கூட ஒரு ஸ்கூல் பஞ்சாயத்துக்காக போனதாகவும், அதுக்கு பிறகு வந்து கேட்டால் வந்து அந்த கட்சியில் வந்து ஐக்கியமாகி வந்து லோக்சபா எலெக்ஷன்லேயும் அவங்க வந்து கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க என்னன்னு கேட்டால் எங்கள் சித்தப்பான்னு சொல்லி. இல்லை, அதுலேயே ஹைலைட் என்னன்னா வந்து சீமான் அவர்களுடைய மனைவி கயல்விழி அவர்களே கூட ஹைலைட் கிடையாது. அவர்களை கடந்து வீரப்பன் மகள் தான். அது கதறி கதறி அழுத நிகழ்வு பார்த்தீங்க அப்படின்னா, காளியம்மாள் இருந்தால் கூட நிச்சயமாக அந்த பெண் கூட வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. அவ்வளவு உருக்கமா அவ்வளவு வேதனையா வந்து போலீஸ் வந்து வீரப்பன் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த இருந்திருந்தாருன்னா இதை எப்படி நான் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. வீரப்பன் இருந்திருந்தாருன்னா இந்த பெண் பேசுறதை எப்படி எடுத்துட்டு இருப்பாங்க
அவர் காட்டிலே இருந்தாருன்னா கூட இது இல்ல அவங்க இதையும் சொல்றாங்க, எங்க அப்பாவுடைய பின்னணியை பார்த்து தான் என்ன இங்க உள்ள அலௌட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதாவது அங்க அடிப்படையா அறிவு வேணும் சார். காவல்துறை இந்த இடத்துல என்ன வழக்குக்காக இவர் விசாரணை பண்ணி கூட்டிருக்கிறாங்க, இது வந்து பாலியல் குற்றச்சாட்டு உள்ள ஒரு வழக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சீமான் தான் பதில் சொல்ல முடியும். சீமான் தரப்புல ஏதாவது ஒரு வழக்கறிஞர் போலாம், ஆண்கள் 10 பேர் உள்ள அலௌட் பண்ணப்பட்டிருக்காங்க, 10 பேர் உள்ள போறாங்க. ஆமா, இதை வந்து இவங்களை எதுக்கு அனுப்பணும்? இவங்க ஒரு பெண் சார், அவங்க அங்க நடக்கிற வழக்கு வந்து பாலியல் சம்பந்தமான ஒரு வழக்கு, குற்றச்சாட்டு வழக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன உள்ள அனுமதிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க பேசுற டயலாக் இருக்கு பாருங்க. இந்த நடிப்பை எந்த தேர்ந்த நடிகையும் நடிச்சிருக்க மாட்டாங்க உண்மையிலேயே. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி சார்.